ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானிஸ் கார்ட்டூன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனான் தி கல்பிரிட் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு புது சீரீஸுங்க. ஸோ அதோட கடைசி வீடியோ தான் இன்றைக்கி. ஆல்ரெடி நம்ம 8 எபிசோடு கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மீதி உள்ள 4 எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முடிச்சிடும். ஸோ அந்த எபிசோட்ஸ்குள்ளே நம்ம டேரெக்டாக என்ட்ரி ஆயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனருக்கு தலைவன் வந்து காசை கொடுத்து விட்ருவான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் போடுறாங்க. டைட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவனை காட்டுறானுங்க. என்னோடய வாழ்க்கை வந்து எப்படி நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு, அதாவது நல்ல ஒரு ஜாப் எல்லாமே கிடச்சிச்சு, நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி பேஸ்பால் போகிறோம், ஸோ நீனும் வரியான்னு கேட்குறப்ப இல்லை நான் கொஞ்சம் ஹாப்பி மேன், நான் வெளியே போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப இவனுங்களை அவன் போட்டிருக்க சட்டையை பார்த்து கிண்டல் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் அவனும் வருத்தப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெஸ் வாங்கினான்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வேகமாக வெளியே ஓடிட்டு இருப்பான். புது ட்ரெஸ் வாங்கணுமா, அம்மா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா மற்றவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அதனாலவே டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறான். ஸோ இதனால் ஒரு கடைக்கு போகிறான். கடைக்கு போய் அவனுங்க ஓவராக தொந்தரவு பண்ணுறானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்க்குறான், அது கிழிஞ்சு போய் கிடக்குங்க. இருந்தாலும் அது ஃபேஷனுங்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் அதை வாங்காமல் வெளியே ஓடி போயிட்டான். சரி ரைட்டு நம்ம கிழிஞ்ச பேண்ட்டு போடுவோம், ஸோ அது வந்து சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு பேண்ட் வாங்குறதுக்காக அவன் வந்து கடைக்கு போகிறாங்க. இன்னொரு கடைக்கு போகிறான். அது வந்து செகண்ட் ஹேண்ட் கடை. ஸோ செகண்ட் ஹேண்டில் போயிட்டு வாங்கலான்னு போகிறான். அதுக்கு மேலே இருக்குது, கொடூரமாக கிடக்கு. அவன் எடுக்குது காட்டுறது பூரா, தம்பி இது நியூ ஃபேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எங்கள்கிட்ட அரைவானதுங்கிறான்னு. அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து ஓடிட்டான். ஹேண்ட்ஸாக அவன் வந்து ரைட்டு உங்கள்கிட்ட வந்தது தப்புடான்னு சொல்லிட்டு தெரிய ஓடுறான். ஸோ அப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வினோதமாக ஒருத்தர் இறங்கினா பார்க்க முரட்டுத்தனமாக இருக்கான். ஸோ அவனோட கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நானும் கருப்பு ட்ரெஸ் போடுன்னு சொல்லி ஒவ்வொரு கடையில் போய் கேட்குறான். பட் எங்கள்கிட்ட அந்த கருப்பு ட்ரெஸ் விற்கிறது கிடையாதுன்றான். ஸோ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கருப்பு ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் வந்து ஒரு சாபம் வச்சுருக்கவங்க, அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் யாரும் இங்கே கருப்பு ட்ரெஸ் யாரும் அவ்வளோவா போட மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப, இருந்தாலும் நான் போடுறேன், நான் வந்து ஒரு ஹாப்பியான மாதிரி என்கிட்ட நிறையா கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டையும் போட்டுக்கிறான். போட்டுட்டு தெருவில் நடக்கிறப்ப ஒவ்வொருத்தனையும் இவனை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ யாரோ உன்னை பின்னாடி சேஸ் பண்ணுற மாதிரி இவனுக்குமே ஒரு ஃபீல் ஆகுது. திடீர்னு பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க, யாரோ பின்னாடி துரத்துக்கிட்டே வராங்க. அதே மாதிரி ஒருத்தன் இவனை வந்து முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க, ஒரு சந்துக்குள்ளே மடக்கி வச்சுட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு கன்னெல்லாம் கொண்டு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னுங்கிறானுங்க. டக்குன்னு வந்து தலைவன் வந்துட்டு இல்லை நான் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன்னு சொல்லி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறானுங்க. அடுத்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மால் வந்து கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைட்லேயே போகிறானுங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். தானே வந்து அவனோட உயிரை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குற கூட காசு இல்லை. பட் இருந்தாலும் பயங்கர உழைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக ட்ரெஸ்ஸை வந்து அனுப்பி போட்டிருக்காங்க ஊரில் இருந்துக்கிட்டு. ஸோ என்னால் ட்ரெஸ் வாங்குற கூட காசு இல்லை நினச்சிட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்டே கேட்டலான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். என்னம்மா இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை நான் உங்கள் ஊருக்கு நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால என்கிட்ட நிறைய ஒர்க் இருக்குங்கிறான். இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்த நாளே வந்து கீழே விழுகிறாங்க. சரி ரைட்டு விடுங்க, எப்படி இருக்கீங்க ஏது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னம்மா நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, இந்த ஊரில் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் உங்களை இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுகிட்டே வந்து அவனோட சூப்பர் மார்க்கெட் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னம்மா பண்ணுறீங்க இங்கே, என்னோடய வேலையை நீங்கள் தூக்கிடுவீங்க போல இருக்குது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கொஞ்சம் கோபமாகறான். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க அம்மா நிறைய பேருக்கு சமையல் செஞ்சு வச்சு அவங்களாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அம்மா நீங்கள் மூளை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் ஆயிடுச்சு. அந்த காலையில் வந்து ஒரு டவரில் வந்து வெடிப்பு ஏற்படுது. ஸோ அவன் வந்து அவங்க அம்மாவை அந்த டவரில் தான் போக சொல்லியிருப்பான். பட் அந்த டவர் வெடிக்கும் அவன் பயந்துட்டு அவங்க அம்மாவை வந்து மெமரிஸ்லாம் பார்த்துட்டு அவங்க போன அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போகல அந்த டவருக்கு, இந்த மாதிரி முன்னாடியே வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே போகலாம், அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்தே அப்படிங்கிட்ட வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தும் அவங்க வந்து இன்னொரு டவருக்கு போகிறாங்க. ஸோ அதோட இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறானுங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதாவது அடுத்த ஒரு எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நிறைய மர்டர் பிளான் பண்ணுறான். பட் இருந்தாலும் அவன் கேட்குற ஒரு ஆள் வந்து இவன் கையில் கிடைக்கவே மாட்டான். எங்கெங்கேயோ போகிறான், அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். பட்டு இங்கே டோக்கியோ பெரிய நகரமாக இருக்குது, இவனால் அவனை தேட முடியல. ஸோ என்ன தான் பண்ணுறது, எனக்கு லக் இல்லையா அப்படின்னு சொல்லின்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டு என்ன எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். போகிற வழியில் ஒரு ரக்கி காட்டுருக்கும். சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுறான். போகிறப்ப அவனுக்கு பேட் லக் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் அவன் வந்து
ஏதாவது புண்ணியம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அங்கே வந்து நீடில்ஸ் நிறைய கீழே கிடக்கும்னு சொல்லிட்டு அந்த நீடிலாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாமேன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். இதே மாதிரி நிறையா நீடில்ஸ் வந்து கீழே கிடக்கும். இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டு அவங்க செத்து போயிடும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகறாங்க. தெரிக்க ஓடி போயிட்டு டிடெக்டிவ் நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தனை நான் தேடி வந்திருக்கேன், அவன் வந்து நீடலாக வந்து ரோட்டு மேலே போட்டு வச்சுருக்காங்க, ஏதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும், அவன் இந்த உலகத்தை இல்லைங்க இந்த பிரபஞ்சத்தையே ஏதாவது இந்த கேலக்ஸியவே அழிக்க போகிறாங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க அதாவது நம்ம ஹேண்ட்ஸாவாக கொலை பண்ணுற மாதிரி போயிடுவான். ஸோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஒரு அக்கா வந்துடுவாங்க. அந்த அக்காவை பார்த்து இவன் தெரிச்சு போயிடுவான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பொலன்னு பொழந்திருப்பாங்க அந்த ஒரு ஹோட்டலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அவன் ஒர்க் பண்ணுற டிடெக்டிவ்ஸ்குள்ளே கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அது வாய்ப்பு இல்லைங்கிறான். போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவன் யாரை தேடி வந்தானோ அவன் வந்து கண்ணில் போட்டுருவான், அவன் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதோட 11th எபிசோடையும் முடிக்கிறானுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோடுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஃபைனல் எபிசோட பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துருவான்ல, பார்த்துட்டு வந்து இவன் தான் அதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். உடனே வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பான். அவனும் நிறைய இடத்துக்கு போய் ஒரு கடைசியில் ஒரு குடோனுக்குள்ளே போயிடுவான். அந்த குடோனை வந்துட்டு போயிட்டு அவனை அடிக்கலான்னு உள்ளே போவான். போனதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து வேறு ஏதோ ஃபேஷன் ஷோவோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் காற்றுல நடந்து சில்லறை வாங்கிட்டு இருக்கான். அவனை போய் அடிக்கலான்னு சொல்லி போகிறப்ப நிறைய பேர் அவனை பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துடும். ஸோ நைட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து யாரோ ஒருத்தன் வரப்போகிறான்ற மாதிரி எல்லாருமே அவனை டீல் விட்டுட்டு இருப்பானுங்க. யாரோ வரான்னு சொல்லுவான். கடைசியில் அவனை ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருப்பான் சூட்டு கோட்லாம் போட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலேயே நடக்க ஆரம்பிப்பான். அதாவது கண்ணாடியில் நடக்கும், அதை வந்து காற்றுலேயே நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவானுங்க. கண்ணாடியை உடச்ச சோழியை முடிக்க விட மாட்டேனான்னு கண்ணாடி தூக்கி கீழே வை, அதாவது கல்லை தூக்கி கண்ணாடி மேலே போகிறான், ஒன்றுமே ஆகலை. வேணும்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவா, அதாவது இந்த கண்ணாடியை உனக்கு நான் உடச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஆள் வந்து கிட்டுங்கிறவன் ஒருத்தன். அவனே உடச்சிட்றான். பட் கண்ணாடி வந்து அப்படியே வந்து ரோசா மாதிரி கீழே விழுகுது. எல்லா மக்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் அப்படியே அந்த கண்ணாடியில் உட்காந்துருக்கா. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலேயே பிறக்கிறான். உண்மையான மேஜிக் ஷோப்பில் இருக்குது. அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டான். கடைசியில் டெடிடோஸ்லாம் சொல்கிறாங்க அவனும் வந்து இவனை மாதிரி ஒரு கொலைகாரன் தான். என்னடா ஆச்சு, நான் என்ன மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதாவது என்னோடய டாஸ்க் வந்து இன்னும் அக்கம்ப்ளிஷ் ஆகலையே, நான் இவ்வளோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னுமே நமக்கு வந்து வரலையேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பான். சரி அடுத்து நான் கண்டிப்பாக நான் அவனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஆரம்பிச்சாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் குரலில் மாறி போச்சு. ஸோ ஃபார்முக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடச்சிட்டு இருக்கு, நல்ல ஒரு சீரிஸும் கூடாது. ஸோ அதை வந்து கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எபிசோட்ஸ் அண்ட் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். கொஞ்சம் கம்மியான ஒரு எபிசோட்ஸ் உள்ளது. ஏன்னா வந்து ஃபார்முக்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நல்ல ஒரு நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய அனிமே நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ நருட்டோவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.